ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்காக வேண்டி எத்தன பேரோட வாழ்க்கை வந்து சிதற போகுது அப்படின்றது தெரியுமா? ஜெயிலுக்குள்ள நின்னுட்டு இருக்கிற மனோஜ பார்த்து வெளிய நின்னு என் பையன் வந்து தப்பே பண்ணல அப்படின்னு கத்துற விஜயா. ஆனா உண்மை என்னன்னா தப்பு செஞ்சது வந்து மனோஜ் தான். ஆனா அந்த தப்போட பழிய வந்து முத்து மேல வந்து போட்டுறாங்க. நீங்க தான் காரணம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைய வந்து கேட்ட உடனே குடும்பத்தையே வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா வந்து இருக்குது. இதுல தான் வந்து ஒரு ஸ்டோரியோட ட்விஸ்டே. ரோகிணி சடனா வந்து நான் 2 மணி நேரத்துல கேஸ வந்து வித்ட்ரா பண்ண வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றா. இத கேட்ட உடனே மீனாக்கு வந்து டவுட் வருது. இது எல்லாமே யாரோ ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணன மாரி இருக்கே அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சைலண்டா இருந்த மீனா இப்ப போல்டா வந்து சேஞ்ச் ஆகுறா. நேரா சின்னம்மை வீட்டுக்கு போய் என் குடும்பத்த வந்து கஷ்டப்படுத்துறத நிறுத்து, இல்லன்னா உன்னோட பாஸ்ட் எல்லாமே வெளியில கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அந்த ஒரு நிமிஷம் மீனா வந்து வேற லெவல்ல வந்து மாறுறா. ஆனா பிக்கஸ்ட் ஷாக் இதுக்கு மேல தான். 10 லட்சம் குடுத்தா தான் வந்து கேஸ வந்து வித்ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு வந்து டீல் பேசுறாங்க. ப்ராப்ளத்த அவங்களே வந்து கிரியேட் பண்றாங்க. சொல்யூஷனுக்காக வேண்டி அவங்களே தான் வந்து விக்கிறாங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீல் வந்து அக்செப்ட் ஆகுமா? மனோஜ் வந்து வெளியில வருவானா? இல்ல உண்மை வெளியில வந்து எல்லாரையுமே வந்து சிதறடிக்க போகுதா? இப்பதான் இந்த கதை வந்து ரியலா வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வர்ற இந்த கதையை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.